ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச பால் கேக். இது கடையில் அதிக விலை கொடுத்து வாங்காம நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கடையில் வாங்குற அதே டேஸ்ட்டில் இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இல்லை நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் கூட பரவாயில்ல. இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு நான் 3/4 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது நல்லா பொங்கி வந்திருக்கு. இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது ஓரங்களில் படிகிற ஆடையெல்லாம் உள்ளே எடுத்து விட்டுட்டு இது போல் கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு இதை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த பால் பாதி அளவு வர வரைக்கும் இது போல் கலந்து விட்டே இருக்கணும். ஓரங்களில் படிகிற ஆடையெல்லாம் உள்ளே எடுத்து விட்டுட்டு இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது பாதி அளவு வந்துருச்சு. இதில் நம்ம வினிகர் சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வினிகர் சேர்த்து இது போல் கலந்து விடும்போது பால் திரிஞ்சது போல் இருக்கும். இது போலவே கலந்து விட்டே இருக்கணும். இதில் இருக்கிற தண்ணி நல்லா வற்றி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவு கெட்டியாகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். நான் 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்த பின்னாடி திரும்பவும் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கலந்து விட நல்லா கெட்டியாகி வந்துடும். இது போலவே கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இன்னும் கெட்டியாகி வந்துருச்சு. இதோட கலரும் மாறி வந்திருக்கு பாருங்க. இது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே கெட்டியாகி வந்துருச்சு. இதை ஒரு நெய் தடவின பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதனால் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. எல்லா பக்கமும் தடவி விட்டால் நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இப்போது இது அப்படியே இருக்கட்டும். நம்மளோட ஸ்வீட்டு தயாராகிடுச்சு. இப்போது நெய் தடவின பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா சூடாக இருக்கும் போதே சமப்படுத்தி கொடுத்துக்கோங்க. இப்போது இது சமப்படுத்திட்டேன். இது 1 மணி நேரம் நல்லா ஆறணும். அதுக்கப்புறமா பீஸ் போட்டுக்கலாம். இதை 1 மணி நேரம் அப்படியே ஆற விட்டுறலாம். இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா அழகாக எடுத்துகிட்டு வந்துடும். இப்போது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை பீஸ் போட்டுக்கோங்க. இது வீட்டில் செய்ததுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இது அந்தளவுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். கடையில் வாங்கின அதே டேஸ்ட்டில் இருக்கும். இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.